ஹாய், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கி வந்து அம்மாவோட ஊரில் வந்து திருவிழா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த திருவிழா வந்து 7 நாள் வந்து நடக்கும். ஒரு நாளும் ஒருத்தவங்க ஓபியம் நடக்கும். எங்களது வந்து எப்பயுமே மொதல் ஓபியம் தான். அந்த ஓபியம் வந்து எப்பயுமே வந்து சண்டே தான் வரும். அதனால் சின்ன வயசுலேருந்தே வந்து லீவ் போடாமல் போகிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். இந்த கோவில் வந்து திரௌபதி அம்மன் கோவில் தான். ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில். 4 கோபுரம் வந்து நல்லாவே தெரியும். கோவில் உள்ள வந்து போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் தான் இருப்பார். அவரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே முருகர் இருப்பார். அவரையுமே வணங்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெளியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமிக்கும் ஒரு இடம் கோயில் கட்டியிருக்காங்க. ரொம்பவே விசாலமாக நல்லாயிருக்கும். ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன் இவங்க திரௌபதி அம்மன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை, சுண்டல் இதெல்லாம் வந்து ஒரு உபயதாரர்களும் வந்து படைச்சி எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அன்றைக்கி நைட்டு ஒரு 10 o'clock போல் நாங்களுமே வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் சாமிக்கு படைச்சிட்டு வந்துட்டோம். அப்போ போனது தான் இந்த வீடியோ. கோவில் வந்து ரொம்பவே விசாலமாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்கவே. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் எது வேணால் நடத்தலாம். அந்தளவுக்கு வந்து பிரம்மாண்டமாக கட்டியிருப்பாங்க. ரொம்பவே வந்து விசாலமாக இருக்கும். முன்னாடிலாம் வந்து ஃப்ரைடே இல்லை டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வருவேன், வந்து சாமி கும்பிட்டுட்டு போவேன். இப்போ தான் வரது கிடையாது. திருவிழா அன்றைக்கி தான் வந்திருந்தேன். இங்கே வந்து அம்மனுக்கு வந்து ஜோடிப்பாங்க. இங்கே ஜோடிக்கிற அம்மன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து 12 o'clock மேலே வெடி வெடித்து அதுக்கப்புறமா வந்து சாமிலாம் வந்து ஊர்வலமாக வரும். நைட்டு ஃபுல்லாகவே வந்து ஊரை சுற்றி வருவாங்க. அது காலையில் விடிகிற வரைக்கும் வந்துட்டுருக்கும். சாமிலாம் முத்துப்பல்லக்கு அப்படி சொல்லிட்டு நிறைய டிசைனில் வச்சுருப்பாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். சின்ன வயசுலாம் திருவிழா வந்துட்டாலே ரொம்ப ஜாலியாக இருக்கும். டாய்ஸ்லாம் நிறைய வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தாட் தான் இருக்கும். அந்த 7 நாளுமே வந்து சரியாக தூங்க மாட்டோம். ரொம்பவே என்ஜாய் பண்ணுவோம். ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடிட்டு அந்த மாதிரிலாம். இந்த மாதிரி அனுபவம்லாம் இருந்தால் சொல்லுங்கள். என்ன தான் சிட்டியில் இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி கிராமத்தில் திருவிழா வர்றது, அது போய் என்ஜாய் பண்ணுறது எல்லாமே ஒரு தனி சுகம்தான். இந்த அம்மனும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருப்பாங்க. துர்க்கை அம்மனும் வந்து உள்ளே இருப்பாங்க. அது இங்கே இருக்க துர்க்கை அம்மன் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன். என்னோடய ரியல் லைஃப்பில் நான் நிறையா ரியலைஸ் பண்ணியிருக்கேன். நாங்கள் போயிருந்த டைம் நிறையா கூட்டம் இருந்துச்சு. எப்பயுமே நைட்டில் தான் வந்து படைப்பாங்க. திருவிழா டைமில் மட்டும் 10 o'clock மேலே தான் கூட்டம் நிறையா வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. எல்லாருமே அவங்கவுங்க வீட்டிலேருந்து பிரசாதத்தை ரெடி பண்ணிவிட்டு வந்து படைச்சி இங்கே இருக்க எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அது வந்து வழக்கமாக இருக்குது. நாங்களுமே வந்து சாமிக்கு படைச்சி எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா பாட்டு கச்சேரி வைப்பாங்க. 7 நாளுமே வந்து பாட்டு கச்சேரிலாம் இருக்கும். அதையும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2-3 hours கிட்ட நடக்கும். எங்கள் வீட்டிலேருந்தே கேட்குறதுக்கு வந்து கிட்டக்க. ஸோ அதனால் வந்து வீட்டிலேருந்தே கேட்டுப்போம். கிட்டக்க போய் பார்க்குறது இல்லை. போகும்போது அதையுமே ஜஸ்ட் சும்மா ஒரு விசிட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த மாதிரி கோவில் திருவிழாலாம் போகிறதுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். சின்ன வயசுலேருந்து எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் தான். எனக்குமே பிடிக்கும். இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.